அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன் தடை செய்த ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம். அது என்ன முக்கியமான விடயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏன் தடை செய்தார்கள்? முக்கியமான விடயம்தான் நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை தடை செய்தார்கள். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நின்று கொண்டு தண்ணீர் அருந்த வேண்டாம், அவ்வாறு நீங்கள் அருந்தி விட்டால் அதனை கொப்பளித்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். இன்று முழு விஞ்ஞான உலகமே ஆச்சரியத்தில் இருக்கின்றது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொன்னார்கள் என்று பார்க்கின்ற போது மனிதனுக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களில் மிக பிரதானமான நோய்கள் இந்த தண்ணீர் நின்று கொண்டு அருந்துவதால் ஏற்படுகின்றது. மனிதன் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கின்ற போது அந்த தண்ணீர் நேரடியாக மனிதனுடைய மலவாய் பகுதிக்கு சென்று விடுகின்றது. இதனால் பல்வேறுபட்ட நோய்க்கு அவன் ஆளாகின்றான். முதலாவது சொல்கின்றார்கள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் விஞ்ஞானம் என்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் இதனாலே ஏற்படுகின்றது என்பதாக விஞ்ஞானம் என்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றது. ஒன்று அல்சர் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் விஞ்ஞானம் என்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றது. நெஞ்செரிச்சல், வயிற்று செரிமானம் போன்ற நோய்கள் ஏற்படுவதாக இன்று விஞ்ஞானம் தடை செய்திருக்கின்றது. விஞ்ஞானமே சொல்கின்றது, நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் அருந்த வேண்டாம், இவ்வாறு அருந்துவதனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றது என்று சொல்கின்றது. இதனைத்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னரே சொல்லிவிட்டார்கள், நின்று கொண்டு யாரும் தண்ணீர் அருந்த வேண்டாம், அவ்வாறு நீங்கள் அருந்தினால் அதனை கொப்பளித்து விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களை மறுத்து வாழ்கின்றோம். ஆனால் சாதாரணமான முறையில் ஒரு வைத்தியர் சொல்லிவிட்டால் அதனை கடைபிடிக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திற்கு நாம் மாற்றமாக செயற்படுகின்ற போதே எமக்கு வாழ்வில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயங்களை ஏவினார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கவும், எந்த விடயங்களை விட்டும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி விட்டார்களோ அந்த விடயங்களில் நாம் மூளையினை பாவிக்காது, எதனை சொன்னார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு நாம் முன் வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.